Last session before the break, we have seen how to create a pivot. So pivot table create பண்ணி எப்படி sum average maximum minimum percentage calculate பண்ணலாம் நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்கலாம்ன்றதையும் பார்த்துட்டோம். பட் என்ன சேலஞ்சுனா இதுல டேட்டாவை மாத்துனீங்கன்னா பிவட் அப்டேட் ஆகாது, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். பட் ஒன் மோர் சேலஞ்ச் இஸ் when I add the data here, புதுசா நாம ஒரு டேட்டாவை ஆட் பண்ணா pivot table will not get updated. pivot table அப்டேட் ஆகாது. மேனுவலா போய் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் போயிட்டு பண்ணோம். அதுக்கு பதிலா அதான் சொன்னேன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ண போறோம். ஸோ இது ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, எக்ஸசைஸ் நம்பர் 18க்கு வந்துருங்க. இந்த டேபிளை நாம என்ன பண்ண போறோம், we are going to convert this table into a official, இந்த டேபிளை அபிஷியலான ஒரு டைனமிக் டேபிளா மாத்திர போறோம். we are going to convert the table into official dynamic table. எப்படி இதை டைனமிக் டேபிளா மாத்தலாம்னா ரொம்ப சிம்பிள், ஷார்ட்கட் கீ. வழக்கமா ஒரு ஃபீச்சருக்கு ஷார்ட்கட் கீ கொடுக்குறாங்கனாலே அது முக்கியமான ஃபீச்சர்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃபீச்சருக்கு 2 ஷார்ட்கட் கீ கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். தட்ஸ் வை தே ஆர் given 2 ஷார்ட்கட் கீ. ஒன்னு கண்ட்ரோல் டி ஆர் கண்ட்ரோல் எல். நீங்க கண்ட்ரோல் டீயும் பிரஸ் பண்ணலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் எல்லும் பிரஸ் பண்ணலாம். விச் எவர் இஸ் ஈஸியர், விச் எவர் இஸ் கன்வீனியன்ட். இல்ல மெனுல இருக்கா, எஸ் மெனுலயே இருக்கு, அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் டி ஆர் கண்ட்ரோல் எல், இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது யூஸ் பண்ணீங்க. கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணாலும் ஓகே தான், கண்ட்ரோல் எல் பிரஸ் பண்ணாலும் ஓகே தான். அந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கங்க, இல்ல டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்க. either place the cursor on the table or select the entire table and you can press control T or control L. so exercise number 19க்கு வந்துடுறேன். இந்த டேபிள்ல நான் கர்சர் வைக்கிறேன். I place the cursor on the table, control T or control L press பண்றேன். my table has the header, yes filter the table. என் டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கான்னு கேக்குது, எஸ் இருக்கு. அந்த டேபிளை ஃபில்டர் பண்ணணுமான்னு கேக்குது, எஸ் of course. So இதுக்கு அந்த 3 கண்டிஷனும் சேம் தான். no merged cells, table should have a heading should be unique. ஓகே கொடுக்குறோம், எஸ். இப்போ இந்த டேபிள் அபிஷியலான ஒரு டைனமிக் டேபிளா மாறிடுச்சு. எப்படி சொல்றேன் டைனமிக் டேபிளா மாறிடுச்சுன்னா, டாப்ல பாருங்க டேபிள் டூல்ஸ் அப்படின்னு ஒரு கான்டெக்சுவல் டேப் புதுசா வந்திருக்கும். இந்த டேப் வந்திருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த டேபிள் டைனமிக் டேபிளா மாறிடுச்சுன்னு. அதுவும் இல்லாம யூ கேன் see the filter is automatically applied. ஃபில்டர் தானாவே அப்ளை ஆயிடுச்சு. அந்த கலர் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபார்மேட்டிங்கும் தானாவே அப்ளை ஆயிடுச்சு. அண்ட் நார்மல் டேபிள், நீங்க ஏதாவது ஒரு நார்மல் டேபிளுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு ப்ரீவியஸ் ஷீட் ஆர் சம் அதர் ஷீட், நார்மல் டேபிள். நான் கீழே ஸ்க்ரால் பண்ணனா ஐ cannot see the heading of the table. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது இங்க ஹெட்டிங் எனக்கு தெரியல. ஹெட்டிங் தெரியறதுக்கு நாம என்ன பண்ணுவோம், நார்மலா ஃப்ரீஸ் பண்ணுவோம். பட் இந்த டைனமிக் டேபிள்ல பாருங்களேன், நான் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறேன். ABCDEFGHIJன்றது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஹெட்டிங். பட் இப்போ நான் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ண போறேன். ABCDக்கு பதிலா உங்க டேபிள் ஹெட்டிங்கே அங்க வந்துரும் பாருங்க. ஆட்டோ ஃப்ரீசிங். நீங்க மேனுவலா ஃப்ரீஸ் பண்ணா கூட இந்த கான்செப்ட் வராது. பாருங்க, மேனுவலா ஃப்ரீஸ் பண்ணா கூட யூ வில் நாட் see this. It has automatically freezed your table. அதுவும் இல்லாம ஃபில்டர் ஆல்சோ இஸ் ஃப்ரீஸ்ட். ஃபில்டரும் உங்க கூடவே டிராவல் ஆகுது பாருங்க. நீங்க எங்க போனாலும் ஃபில்டரும் கூடவே டிராவல் ஆகும். ஒவ்வொரு தடையும் நீங்க டாப்ல போய் ஃபில்டர் பண்ண வேணா, அந்த ஃபில்டர் வில் டிராவல் along with your table. So auto filter, auto freeze and auto formatting, auto filter freeze. ஃபில்டரும் கூடவே ஃப்ரீஸ் ஆயிட்டு வருது. அதுவும் இல்லாம இந்த கலர் பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங் இங்க இருக்கு பாருங்க. இந்த கலர் பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங், I don't like this color background and formatting. I want to give a different colors backgrounds and formatting. எனக்கு வேற மாதிரி கலர் ஃபார்மேட்டிங் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த பிவட் டைனமிக் டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. ரைட் சைட்ல லாஸ்ட்ல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், கலர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங்ஸ் ஆர் அவைலபிள். இல்ல உங்களுக்கு எந்த ஸ்டைல் கலர் ஃபார்மேட்டிங்கும் வேணும்னா இங்க லைட்னு ஒன்று இருக்கு பாருங்க. லைட் இல்ல ஃபர்ஸ்ட் எதுவுமே வேணும்னா இந்த லைட்னு ஒன்று, லைட் நன்னு. ஸோ அதை போட்டு விட்டீங்கன்னா எந்த கலர் ஃபார்மேட்டிங் சிம்பிளா நார்மலான டேபிளா இருக்கும். டைனமிக் டேபிள்னா கலர் ஃபார்மேட்டிங் சொல்றேன். ஸோ கலர் ஃபார்மேட்டிங் வேண்டாம்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம், லைட். இல்ல வேற ஏதாவது கலர் ஃபார்மேட்டிங், உங்களுக்கு எந்த கலர் ஃபார்மேட்டிங் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி. ஸோ ஆட்டோ ஃபில்டர் ஆயிருக்கு, ஆட்டோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு, ஆட்டோ ஃபில்டர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, ஆட்டோ ஃபார்மேட்டும் ஆயிருக்கு. இப்போ இதை எதுக்காக டைனமிக் டேபிளா மாத்தணுமோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட்ல போய் புதுசா ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு ஆட் த டேட்டா அட் த லாஸ்ட். மேபி ஒரு ரீஜன், சவுத் ரீஜன், சவுத் ஏற்கனவே சவுத் நார்த்லாம் இருக்கு, சவுத் ஈஸ்ட், சும்மா ஒரு ரீஜன், புதுசா ஒரு ரீஜன் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலேன். சவுத் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு புது ரீஜனை ஆட் பண்ண போறேன்.
அப்படியே மேல இருக்கிறது கீழே காப்பி பண்றோம், கண்ட்ரோல் டி. இல்ல புதுசா நீங்க டைப் பண்றதுனாலும் பண்ணிக்கங்க. நான் சும்மா அப்படியே மேல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். வேல்யூஸை மட்டும் மாத்தி விட்டுறேன். I change some values here. Okay. So புதுசா நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்றேன். I'm adding a new data here. So இப்போ இந்த டேட்டாவை எப்போ ஆட் பண்றோம்? டைனமிக் டேபிளா மாத்தினதுக்கு அப்புறம் ஆட் பண்றோம். After converting the table into dynamic table, we are adding a data here. So நம்ம இப்போ டேட்டாவை ஆட் பண்ணியாச்சு. We have added the data here. இப்போ நம்ம இந்த ஆட் பண்ண டேட்டாவை புதுசா ஆட் பண்ண டேட்டா இப்போ நான் pivot tableக்கு போறேன். I'll go to pivot table. Make a right click on the pivot table. இந்த pivot table வச்சு right click பண்ணுங்க. Refresh. Yes. இப்போ பாருங்க, newly added data is also automatically updated on your pivot table. உங்க pivot table நாம புதுசா இப்ப ஆட் பண்ண டேட்டாவும் அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. It has automatically updated on your pivot. இது நீங்க டைனமிக் டேபிளா இருந்தா தான் அப்டேட் ஆகும். நார்மல் டேபிளா இருந்தா நீங்க ஆஃப்டர்நூன் சொன்னீங்களே அந்த மாதிரி டேட்டா சோர்ஸ்ல போய் அந்த டேட்டா சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடவையும். இதுவே டைனமிக் டேபிளா நீங்க மாத்தி விட்டுட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ண இட் வில் கெட் அப்டேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. தானாவே அப்டேட் ஆயிடும். ரெஃப்ரெஷ் பண்ணா போதும், இட் வில் கெட் அப்டேட்டட். இதுதான் டைனமிக் டேபிளோடைய அட்வான்டேஜ். ஆட்டோ ஃபில்டர், ஆட்டோ ஃப்ரீஸ், ஆட்டோ ஃபார்மேட், ஆட்டோ ஃபில்டர் ஃப்ரீஸ், ஆட்டோ அப்டேட். ரைட். திரும்பவும் வில் கம் பேக் டு தட் டைனமிக் டேபிள். அதே டைனமிக் டேபிளுக்கு வந்துருவோம். வில் கம் பேக் டு த டைனமிக் டேபிள். எக்ஸசைஸ் நம்பர் 19. வேற என்னென்ன அட்வான்டேஜ் இந்த டைனமிக் டேபிள் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம இதை எப்படி நார்மல் டேபிளா மாத்துறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் முடிச்சுட்டு அப்புறம் நார்மல் டேபிள் பார்த்தலாம். நவ் ஐ வாண்ட் டு பிரிங் த டோட்டல் ரோ. எனக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு பாருங்க, இதோடைய கிராண்ட் டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் டு பிரிங் த கிராண்ட் டோட்டல் ஆஃப் திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஹியர். இதோட கிராண்ட் டோட்டலை நாம இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? இந்த டேபிள்ல கர்சர் வச்சுங்க. மேல டேபிள் டிசைன் ஒன்று இருக்கு பாருங்க, டேபிள் டிசைன். அண்டர் தி டேபிள் டிசைன், இந்த டேபிள் டிசைனுக்கு போனீங்கன்னா யூ கேன் see there is a check box. அங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, டோட்டல் ரோ. அந்த டேபிள் டூல்ஸ்க்கு போனீங்கன்னா டேபிள் டூல்ஸ்க்கு போனா அதுல டோட்டல் ரோ அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு டிக் மார்க். ஜஸ்ட் அது ஒரு டிக் அடிச்சிங்கன்னா போதும். அது ஒரு டிக் அடிங்க. அந்த டோட்டல் ரோ வந்ததை சும்மா ஒரு டிக் அடிச்சிருங்க. ஜஸ்ட் மேக் அ டிக் மார்க் ஆன் த டோட்டல் ரோ. அதை டிக் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு புது ரோ ஆட் ஆயிருக்கு கீழே. அந்த ரோவுடைய கிராண்ட் டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. அந்த காலத்துடைய கிராண்ட் டோட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய கிராண்ட் டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. நீங்க கேட்கலாம், இது எதுக்கு நான் கஷ்டப்பட்டு பண்ணணும்? ஹோம் டேப்ல போனீங்கன்னா சிக்மான்னு ஒரு சிம்பிள் இருக்கு, இதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோ சம் வரும். இல்ல சம்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஆட்டோ சம் வரும். ஆல்ட் ஈக்குவல் டு போட்டாலும் ஆட்டோ சம் வரும். இது எதுக்கு நம்ம டைனமிக் டேபிளா மாத்திட்டு அப்புறமா இந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், கிராண்ட் டோட்டல் வந்திருக்கு. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாருங்களேன். இப்போ இந்த டேபிளை நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு ஃபில்டர் த டேபிள். ஜோன்ல போய் ஒரு பர்டிகுலர் ஜோனை நான் ஃபில்டர் பண்றேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் செலக்டிங் த சென்ட்ரல் ஜோன். சென்ட்ரல் ஜோனை டிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். சென்ட்ரல் ஜோன் ஃபில்டர் ஆயிடுச்சு அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட்ஸ் த டோட்டல் ஆஃப் சென்ட்ரல் ஜோன். ஸோ எதை ஃபில்டர் பண்றீங்களோ அதோடைய டோட்டல் வரும். ஸோ கிராண்ட் டோட்டலும் ஆட்டோமேட்டிக்கா வரும், சப் டோட்டலும் ஆட்டோமேட்டிக்கா வரும். It will give you the grand total automatically, it will give you the subtotal automatically. எதை ஃபில்டர் பண்றீங்களோ அதோடைய டோட்டல். இப்போ சென்ட்ரல் ரீஜன் ஃபில்டர் பண்ணா சென்ட்ரல் ரீஜனோட டோட்டல். சப்போஸ் ஐ எம் ஃபில்டரிங் தி ஈஸ்ட் ரீஜன் ஆர் நார்த் ரீஜன், ஐ செலக்ட் த நார்த் ரீஜன் அண்ட் ஐ சே ஓகே, நார்த் ரீஜனோட டோட்டல். ஸோ எதை ஃபில்டர் பண்றோமோ அதோடைய டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஆட்டோ கிராண்ட் டோட்டல், ஆட்டோ சப் டோட்டல். இது டைனமிக் டேபிள்ல தான் ஒர்க் ஆகும், நார்மல் டேபிள்ல இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ ஃபில்டரை கிளியர் பண்ணிக்கிறேன். ஐ கிளியர் த ஃபில்டர். ஆல்ட் ஏசி போட்டாலும் ஓகே தான். ஐ கிளியர் த ஃபில்டர். இப்போ வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த கிராண்ட் டோட்டல்னால? ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிராண்ட் டோட்டல் வந்திருக்கு, ஓகே. ஃபில்டர் பண்ணதுடைய டோட்டல் வந்திருக்கு, ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு பாருங்க, அதை நான் கிளிக் பண்ண போறேன். எனக்கு இந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் வராம இங்க ஆவரேஜ் வரணும், கவுண்ட் வரணும், மேக்ஸிமம் வரணும், மினிமம், அந்த ஃபார்முலாவை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலால ஒரு கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபார்முலால ஒரு கிளிக் பண்ணுங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல யூ கேன் see there is a sigma symbol available here. இந்த ஃபார்முலால கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சிக்மா மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் வருது பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் see your formulas are available there. சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம். எந்த ஃபார்முலா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாத்தி விட்டுருங்க. சம் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, கவுண்ட் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, மினிமம் வேணுமா.
சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ் மாத்திரன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் ஷோயிங் த ஆவரேஜ் ஹியர். சோ இந்த காலத்துக்கு ஆவரேஜ் வருது, ஓகே. ஆனா ப்ரீவியஸ் ஒரு காலம் சேல்ஸ் காஸ்ட்டுக்கு அது சம் வரணும். அங்க போய் கிளிக் பண்ணுங்க, அதே ஆரோ மார்க் வரும், சம்மா மாத்திருங்க. இல்ல இது முன்னாடி காலத்துக்கு கவுண்ட் வரணும், முன்னாடி காலத்துக்கு கிளிக் பண்ணி கவுண்டா மாத்திங்க. சோ இனிமேல் எந்த ஃபார்முலாவையும் ஜஸ்ட் கோ தேர் அண்ட் யூ கேன் செலக்ட் இட். நீங்க அங்க போய் ரொம்ப ஈஸியா என்ன ஃபார்முலா வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ கிராண்ட் டோட்டல், ஆட்டோ சப் டோட்டல், ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்சிங் யுவர் ஃபார்முலாஸ். இன்னும் 2-3 அட்வான்டேஜ் இருக்கு, அதை பார்த்துட்டு இதை நார்மல் டேபிளா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஆக்சுவலா எக்ஸல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இந்த மாதிரி டைனமிக் டேபிள்ல. அது அன்பார்ச்சுனேட்லி டபிள்யூபிஎஸ்ல ஒர்க் ஆகாது. அதாவது எக்ஸல்ல ஒன்று நான் பண்ணி காட்டுறேன். எக்ஸல் இதுல ஒர்க் ஆகாது, கலர் மட்டும் தான் காப்பி ஆகும், இதுல ஒர்க் ஆகாது. இப்போ எக்ஸல்லே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லே இதே டைனமிக் டேபிளா மாத்திரம்னு வச்சுக்கலாம். எல்லா கான்செப்டையும் சேம் தான், பட் அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இருக்கு எக்ஸல்ல, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல. இப்போ இந்த டைனமிக் டேபிளா நான் மாத்துறேன். எல்லாமே அதுதான், ஃபில்டரு, ஃப்ரீசிங்கு, ஹெட்டிங்கு எல்லாம் கரெக்டா வந்திருக்கு, பக்கா டோட்டல் கிராண்ட் டோட்டலா வந்திருக்கு. பட் எக்ஸல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஃபார்முலா எழுத போறீங்கன்னு வச்சுங்களேன், நடுவில் போய் நம்ம ஒரு வழக்கமா ஃபார்முலா எங்க எழுதுவோம், டாப் ரோல எழுதிட்டு அப்புறமா அந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணுவோம் வழக்கமா. பட் டைனமிக் டேபிள்ல நான் ஏதோ ஒரு இடத்துல நடுவில் போய் கூட ஒரு ஃபார்முலா எழுதுவேன். இப்போ இந்த பர்ச்சேஸ் காஸ்டையும் ப்ராசஸ் காஸ்டையும் ஆட் பண்ண போறேன்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு ஃபார்முலா ஈக்குவல் டு இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் பிளஸ் ப்ராசஸ் காஸ்ட். வெறும் என்டர் அடிச்சாலே போதும், ஜஸ்ட் என்டர் பண்ணீங்கனாலே உங்க ஃபார்முலா தானாவே காப்பி ஆயிடும், நம்ம காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பாருங்க, ஃபார்முலா தானாவே காப்பி ஆயிடுச்சு. ஃபார்முலா இஸ் ஆட்டோமேட்டிக்கலி காப்பிட் ஆன் த பாட்டம். இது அன்பார்ச்சுனேட்லி டபிள்யூபிஎஸ்ல ஒர்க் ஆகாது, எக்ஸல்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். டைனமிக் டேபிள் ஆட்டோ காப்பி, உங்க ஃபார்முலா தானாவே காப்பி ஆயிடும். பட் இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ இந்த ஐ வில் கம் பேக் டு டபிள்யூபிஎஸ். இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல, வெபினார்ல, செமினார்ல பிரசன்ட் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். So I want to present this in a meeting like this, webinar or seminar ஏதோ ஒன்றுல நான் பிரசன்ட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ஜோனை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வழக்கமா என்ன பண்ணுவோம், அந்த ஜோன்ல போய் ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட்ரல் ஜோனை டிக் பண்ணி மற்றதெல்லாம் அன்டிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுப்போம். அதுக்கு பதிலா இந்த டைனமிக் டேபிள்ல டாப்ல, நடுவில் எங்கேயும் போயிடாதீங்க, டாப்ல ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, மேல ஏதாவது ஒரு 10 ரோக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சு, மேல 10 ரோக்குள்ள ஏதாவது ஒரு கர்சர் நடுவில் வச்சிடாதீங்க, நடுவில் வச்சா மறைஞ்சு போயிடும், தெரியாம போயிடும். இந்த டாப் ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எங்கேயாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு டேபிள் டூல்ஸ் மேல இருக்கு பாருங்க, டேபிள் டூல்ஸ். அண்டர் தி டேபிள் டூல்ஸ், இந்த டேபிள் டூல்ஸ் குள்ள போனீங்கன்னா யூ கேன் see there is an option available, insert slicer. இந்த டேபிள் டூல்ஸ் குள்ள போனீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர்னு ஒன்னு இருக்கு பாருங்க. டேபிள் டூல்ஸ் குள்ள போனா இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் see there is an option available, insert slicer. அந்த இன்சர்ட் ஸ்லைசரை நான் கிளிக் பண்றேன். கிளிக் ஆன் த இன்சர்ட் ஸ்லைசர். எந்த காலத்துக்கு ஸ்லைசர் வேணும், ஃபார் விச் காலம் யூ வாண்ட் த ஸ்லைசர்னு கேக்குது. யூ கேன் செலக்ட் எனி காலம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜோனுனே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ செலக்ட் த ஜோன். இதோ டிக் அடிச்சுக்கலாம். இல்ல நீங்க ஜோன் வேணும், செக்மெண்ட் வேணும், மல்டிபிள் ஸ்லைசர் வேணாலும் டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜோன் மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸ்லைசர் இன்சர்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்லைசரை வெளியில கொண்டு போய் வச்சிருவோம். பிளேஸ் த கர்சர் அவுட் சைட் த ஏரியா டேபிள் ஹியர். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு சென்ட்ரல் ரீஜனை பார்க்கணுமா, சென்ட்ரல் ரீஜனை மட்டும் ஒரு கிளிக் அடிங்க. சென்ட்ரல் ரீஜன் மட்டும் இங்க. ஈஸ்ட் பார்க்கணுமா, ஈஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்க. நார்த் பார்க்கணுமா, நார்த் மட்டும். ஸோ எதை கிளிக் பண்றீங்களோ அதோட ஃபில்டர்டு டேட்டா அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேஷ்போர்டே கிரியேட் பண்ண போறோம். பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி we are going to make a dashboard. ஸோ இந்த டைனமிக் டேபிள்ல கர்சர் வச்சிங்க. பிளேஸ் த கர்சர் ஆன் த டைனமிக் டேபிள். டேபிள் டூல்ஸ்க்கு போயிடுங்க. இன்சர்ட் ஸ்லைசர். ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணிட்டு எதுக்கு ஸ்லைசர் வேணும், ஜோனா, செக்மெண்டா, அப்ளிகேஷனா, எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நான் ஜோன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். எஸ். ஸோ நீங்க எந்த ஜோனை கிளிக் பண்றீங்களோ அதுக்கு அதே மாதிரி ஒரு டேபிள் வில் கெட் ஃபில்டர்ட். ரெண்டு ஃபில்டர் பண்ணா கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்க. சவுத்தோ நார்த்தோ வேணா நார்த்தை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு சவுத்தை ரெண்டும் சேர்த்து ஃபில்டர் ஆயிடும். எத்தனை ஸ்லைசர் வேணாலும் நீங்க இன்சர்ட் பண்ணலாம். யூ கேன் இன்சர்ட் எனி நம்பர் ஆஃப் ஸ்லைசர் ஆஸ் பர் யுவர் விஷ்.
உங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ஸ்லைசர் வேணாலும் நீங்க இன்சர்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்லைசர். அதே டேபிள் டூல்ஸ்க்கு போயிடுறேன். இன்சர்ட் ஸ்லைசர். இப்போ செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லைசர் போட போறோம்னு வச்சுங்களேன். செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்க, செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லைசர். இப்போ நான் நார்த் ரீஜனை கிளிக் பண்றேன். நார்த் ரீஜன்ல ஆஃப்டர் மார்க்கெட்டை கிளிக் பண்றேன். ஸோ நார்த் ரீஜன்ல ஆஃப்டர் மார்க்கெட் மட்டும் ஃபில்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஸ்லைசர் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் எனி ஸ்லைசர் ஆஸ் பர் யுவர் விஷ். எனி நம்பர் ஆஃப் ஸ்லைசர்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லைசர்ஸ் வேணும்னாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லைசர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்க கீபோர்ட்ல டெலீட்ன்ற கீயை பிரஸ் பண்ணா போதும் ஸ்லைசர் வில் கெட் டெலீட்டட். ஸ்லைசர் டெலீட்டட். Select it and delete on your keyboard. இன்னும் ஒரு ஃபைனல் அட்வான்டேஜ் பார்த்துருவோம் இந்த டைனமிக் டேபிள்ல. எப்படி ஒரு ஷீட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்களோ, எப்படி ஒரு ஃபைலுக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்களோ, அந்த மாதிரி இந்த டைனமிக் டேபிள் கூட நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். யூ கேன் கிவ் அ நேம் ஃபார் திஸ் டைனமிக் டேபிள் ஆல்சோ. இந்த டைனமிக் டேபிள்ல கர்சர் வச்சுக்கீங்க. மேல டேபிள் டூல்ஸ்னு வருது பாருங்க. டேபிள் டூல்ஸ். டேபிள் டூல்ஸ். இந்த டைனமிக் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு டேபிள் டூல்ஸ். இந்த டேபிள் டூல்ஸ்குள்ள போனீங்கன்னா அங்க டேபிள் நேம், டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 ஏதோ ஒரு பேர் வந்திருக்கும். யூ கேன் see there is a name available 1, 2, 3 ஏதோ ஒரு பேர் வந்திருக்கும். ஸோ இதுல நீங்க ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எந்த பேர் வேணாலும் கொடுங்க. ஆனால் நோ ஸ்பேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நடுவில் ஸ்பேஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ கொடுக்க கூடாது. யூ cannot give a space, you cannot give a special characters inside this. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜோன் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜோன் பிஎல்னு கொடுத்துரு. பி அண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. ஸ்பேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாது. ஜோன் பி அண்ட் எல் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தோம். பாருங்க, ஸ்பேஸ் இல்ல, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்ல. என்டர். The table name மேல தான் வரும். Your table name will be displayed on the top here. Table name டாப்ல இங்க வந்துரும். நீங்க கேட்கலாம், இதனால என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ்? நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப பேசிக்கான ஒரு அட்வான்டேஜ் பார்த்துருவோம். நான் வேற ஏதோ ஒரு ஷீட்ல இருக்கிறேன். எனக்கு அந்த டேபிளை செலக்ட் பண்ணும். அந்த டேபிள் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. எந்த ஷீட்ல, எந்த ரோல, எந்த செல்ல இருக்குன்னே தெரியாது. ரொம்ப சிம்பிள். இங்க நேம் பாக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் நேம் அங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க கொடுத்த அந்த டேபிள் நேம் இங்க டிஸ்பிளே ஆகுது பாருங்க. நீங்க கொடுத்த டேபிள் நேம். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், யுவர் டேபிள் நேம் வில் கெட் செலக்டட். ஸோ அங்க வந்து அந்த டேபிள் நேம் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ எங்க இருந்து ஏதாவது ஒரு ஷீட்டுக்கு போயிடுங்க. ஏதாவது ஒரு ஷீட்டுக்கு போயிட்டு இந்த நேம் பாக்ஸ், இந்த இங்க இருக்கு பாருங்க நேம் பாக்ஸ். இதுல இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் நேம் அங்க வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டேபிள் நேமை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் இந்த டைனமிக் டேபிள் எனக்கு வேண்டாம், நார்மல் டேபிளா மாத்தணும். என்ன கேட்டா டைனமிக் டேபிளா இருக்கிறது தான் பெட்டரு. பட் இந்த கூகுள் ஷீட்ஸ் அவங்களாம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த டைனமிக் டேபிள் நீங்க அனுப்ப முடியாது. ஸோ இதை நார்மலான டேபிளா மாத்தி தான் நீங்க அனுப்பணும். நார்மலான டேபிளா மாத்துறதுனால என்ன இருக்கும்னா, எல்லாமே உங்க டேட்டா இருக்கும், இந்த கலரு பேக்ரவுண்ட்லாம் இருக்கும், மற்றதெல்லாம் போயிடும். ஸ்லைசர் போயிடும், ஃபில்டர் போயிடும், ஃப்ரீசிங் போயிடும், அப்டேட் போயிடும், நார்மல் டேபிளா மாறிடும். ஸோ இந்த டேபிளை வச்சு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த டேபிள்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. டேபிள் நேம் ஒன்று வந்து பாருங்க. டேபிள்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா டேபிள், அதுக்கு கீழே கன்வெர்ட் டு ரேஞ்ச். டேபிள்ல கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு டேபிள் கன்வெர்ட் டு ரேஞ்ச். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு டேபிள் டூல்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. டேபிள் டூல்ஸ், அது கீழே போனாலும் கன்வெர்ட் டு ரேஞ்ச்னு இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டேபிள் கன்வெர்ட் டு ரேஞ்ச், இல்லை டேபிள் டூல்ஸ்ல போயிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்ச், ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டேபிள்ல போயிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, டேபிள் டூல்ஸ்ல போய் கன்வெர்ட் டு ரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். நான் கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுக்குறேன். Do you want to convert this table into a normal table? இந்த டைனமிக் டேபிளா இருக்கு, இந்த நார்மல் டேபிளா மாத்தலாமான்னு கேக்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா it will be converted into a normal table. வழக்கம் போல அது நார்மல் டேபிளா மாறிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில்டர் போயிடும், ஃப்ரீசிங் போயிடும், அப்டேட் போயிடும்,
கலரு பேக்ரவுண்ட் மட்டும் அப்படியே இருக்கும், ஸ்லைசர் போயிடும், இட் வில் பிகேம் a நார்மல் டேபிள் now. இப்ப எஸ் கொடுக்குறேன் பாருங்க, பழையபடி அது நார்மல் டேபிளா மாறிடுச்சு. திரும்பவும் டைனமிக் டேபிளா பண்ணணும், என்ன பண்ணலாம்? திரும்பவும் டைனமிக் டேபிளா மாத்துறதுக்கு கண்ட்ரோல் டி இல்லைன்னா கண்ட்ரோல் எல். இல்ல எனக்கு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் எல் ஞாபகம் இருக்காது, வேற ஏதாவது மெத்தட் இருக்கா டைனமிக் டேபிளா மாத்துறதுக்கு? எஸ். இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுல இருக்கு பாருங்க, மூணாவது பட்டன் டேபிள். இன்சர்ட்டுக்கு போனா டேபிள், இப்படியும் மாத்தலாம். இன்னொரு மெத்தட், ஹோம் டேபுக்குள்ள போனீங்கன்னா அதுலயும் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஃபார்மேட் அஸ் a டேபிள். ஹோம் டேப்ல போனா ஃபார்மேட் அஸ் a டேபிள். சோ இன்சர்ட்டுக்கு போய் டேபிளும் பண்ணலாம், ஹோம் டேப்ல போய் ஃபார்மேட் அஸ் a டேபிள், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. சோ இன்னில இருந்து கூட சொல்ல மாட்டேன், இப்பதுல இருந்தே ட்ரை டு கன்வெர்ட் ஆல் யுவர் டேபிள் இன்டு a டைனமிக் டேபிள். இனிமேல் எந்த டேபிளா இருந்தாலும் டைனமிக் டேபிளா மாத்திருங்க, அது ஒரு நல்ல பிராக்டிஸ். எக்ஸசைஸ் நம்பர் 20. இந்த டேபிளை நம்ம ஃபர்ஸ்ட் டைனமிக் டேபிளா மாத்துவோம். சிட்டி, சேல்ஸ் பர்சன், ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி, பேமெண்ட் மெத்தட் அண்ட் ஆர்டர் அமௌண்ட், இதை டைனமிக் டேபிளா ஃபர்ஸ்ட் மாத்துவோம். கண்ட்ரோல் டி ஆர் கண்ட்ரோல் எல். ஓகே, கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் எல் போட்டு ஓகே கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம், உங்க இஷ்டம் தான். ஆர்டர்ஸ், இது எல்லாமே ஆர்டர்ஸ்னு ஒரு பேர் கொடுக்குறேன். I'm giving a name as orders for this table. நீங்க எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்குங்க. Now what are you going to do is, புது ஷீட்ல பண்ணாலும் ஓகே தான், அதே ஷீட்ல பண்ணாலும் ஓகே தான். You can do it on the new sheet or you can do it on the same sheet also. ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. Yes, the report should look like this. Create a pivot, find city wise, salesperson wise, city wise, salesperson wise, count, average, sum, percentage. Count வரணும், average வரணும், sum வரணும், percentage வரணும். ஃபர்ஸ்ட் கவுண்ட் வரணும், செகண்ட் சம் வரணும், அப்படிலாம் கிடையாது. வரணும், 4 காலமும் வரணும். சிட்டி வைஸ், output should look like this. City wise, sales person wise, count, average, number, percentage. All में almost 8%. Count, average, percentage.
Percentage.
Sorry, not feeling well. சாப்பிட்ட ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. Now I'm okay. Right, sorry. So last பார்த்தது தான் இல்லையா, city wise, salesperson wise. So I think almost எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Let me do it here. So place the cursor on the table, insert, pivot table. எல்லாருமே நியூ ஷீட் தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Even you can put it in the existing sheet also. Existing sheetல பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஃபைல் சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். புது ஷீட் கிரியேட் பண்ண ஃபைல் சைஸ் அதிகமாக சான்ஸ் இருக்கு. So let it put it in the existing worksheet, maybe somewhere else here. இல்லை நீங்க புது ஷீட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கங்க, your wish. But I will put it in the existing sheet. Okay. City wise, drag the city into rows. ஒன்னு drag drop பண்ணலாம். இல்லை இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னது, you can click here and you can go for add row label. இப்படியும் பண்ணலாம், இல்லை drag and drop பண்ணலாம். City wise அடுத்தது the drag and drop கூட பண்ணலாம். Sales person wise, order amount we are bringing into rows, sigma. சொல்லுங்க, sum எப்படி கவுண்டா மாத்தலாம்? How can I convert that sum into count? Right click, summarize value by count. So திரும்பவும் I want the order amount here. இன்னொரு தடவை drag drop பண்ணுங்க. இப்போ I want the average. Right click, summarize value by average. So we got the sum, we got the average. பக்கத்துல எனக்கு திரும்ப sum வரணும். Drag it one more time here. So we are getting the count, we are getting the average, we are getting the sum also. So count the average sum. Now I want the percentage. இன்னொரு தடவை drag and drop பண்ணுங்க. சொல்லுங்க, how can I convert the sum into percentage format here? இதை எப்படி percentage மாத்திக்கலாம்? Right click, show value as percentage of grand total. But unfortunately இதுல heading மட்டும் மாறாது, நம்ம தான் heading மாத்தணும். ரைட். இப்போ நீங்க சொல்லுங்களேன், எனக்கு இந்த போபால் சந்திரன் இப்படி வருது, இதெல்லாம் ஒரே ரோ இப்படி வரணும். போபால் கீழே சந்திரன், இங்க எனக்கு கிராண்ட் டோட்டல் கீழே வரணும், மேல டேபிள் வரணும். அதே மாதிரி இந்த போபால் ரிப்பீட் ஆகணும், கோவா ரிப்பீட் ஆகணும், ஒசூர் ரிப்பீட் ஆகணும். என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட், ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். டிசைன்ல போயிடுங்க, டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். ஸோ தட் இது இப்படி வரும். அண்ட் எனக்கு இங்க போபால் கோவா ஒசூர் ரிப்பீட் ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம்? அதே ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு you have to select option called as repeat all item label. So repeat all item label கொடுத்தீங்கன்னா போபால் கோவா ஒசூர் வைசாக் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஆக்சுவலா கொஸ்டின்ல பண்ண சொல்லல இது, பட் you can do this. இப்படி பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் பிரசன்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ரைட். இதே ரிப்போர்ட்ல the report which you have created just now, count, average, sum, percentage பண்ணிட்டீங்க இல்லையா, அதே ரிப்போர்ட்ல what I want you to try, அடுத்தது நீங்க ட்ரை பண்ணணும். create a calculated field. எனக்கு ஒரு calculated field கிரியேட் பண்ணணும். 7% into order amount. 7% போன செஷன்ல பண்ணீங்க. டிஸ்கவுண்ட் 5% ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணீங்க இல்லையா, அதே கான்செப்ட் படி calculated field ஒன்னு கிரியேட் பண்ணணும். 7% ஆஃப் தி இன்சென்டிவ். இன்சென்டிவ்ல 7% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். 7% ஆஃப் தி ஆர்டர் அமௌண்ட் இன்சென்டிவ். So you have to create a calculated field. நீங்க ஒரு தனியா ஒரு calculated field கிரியேட் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட் கீ கூட இருக்கு. we have the shortcut key for this also. போன செஷன்ல நம்ம பார்த்தோம். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். we have a shortcut key for this also. create the calculated field க்கு ஷார்ட்கட் கீ கூட இருக்கு. அதே டேபிள்ல ஏற்கனவே கிரியேட் பண்ண அதே டேபிள்ல now you are going to create incentive 7% of the order amount. 7% of the order amount.
Yes. Order amount 7%. 7% into order. Field 1. 7% of order. Target key code. So summarize value by summarize value. Summarize value average. Field 1 and Field 1 and math only for the concept. Yes. How can I do this? Place the cursor on the table. ரெண்டு விதமா பண்ணலாம். Option, field items and sets, calculated field. Field items and sets ல போயிட்டு calculated field போயிடுங்க. Method number 1 இல்லனா shortcut key control shift plus. Field items and sets ல போயிட்டு calculated field பண்ணாலும் ஓகே, இல்ல control shift plus பண்ணாலும் ஓகே. So நான் control shift plus போடுறேன். இதோட பேர் வந்து incentive. Let us give the name called as incentive. Formula. What is the formula? 0. I delete that 0. 7%. 7% into multiply order amount. Order amount ல 7% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். So இந்த order amount ல அப்படியே ஒரு double click அடி. Or இங்க போய் டைப் பண்ணாலும் ஓகே தான். So I make a double click here. 7% into order amount, that is incentive. So பேர் கொடுத்தாச்சு and formula is 7% into order amount. Add ன்னு கொடுத்துட்டு okay கொடுங்க. Just click on add and I say okay here. Yes. So it's giving sum of incentive here. So control shift plus பண்ணலாம். இல்ல field items and sets ல போயிட்டு calculated field. And what is the name of the formula? Formula name is incentive. And what is the formula? 7% into order amount. Order amount la 7%. Okay. Yes. இன்னொரு பவர்ஃபுல்லான feature பார்க்க போறோம். We are going to see another powerful feature here. Come back to that
சேம் எக்ஸசைஸ் நம்பர் 20 அதே எக்ஸசைஸ் நம்பர் 20க்கு வந்துருங்க. இப்போ நம்ம இன்னொரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். வில் கிரியேட் ஒன் மோர் ரிப்போர்ட். மேபி இது வரைக்கும் நம்ம டேட்டை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்டே பண்ணல. லெட் அஸ் கிரியேட் திஸ் ஆர்டர் டேட். ஆர்டர் டேட் வைஸ் சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட். ஒவ்வொரு ஆர்டர் டேட்லயும் ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ லெட் அஸ் கிரியேட் அ ரிப்போர்ட். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சர். இட்ஸ் அ மேஜிக்கல் ஃபீச்சர். மேனுவலி நான் ஒரே வார்த்தை சொல்வேன், இதை நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இம்பாசிபிள் ஆர் இட்ஸ் வெரி 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 டஃப். ஆர்டர் டேட் வைஸ் சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவோம். ஸோ பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். இன்சர்ட், வழக்கம் போல இன்சர்ட்டுக்கு போறோம். pivot table, place the cursor on the table, insert, pivot, and வழக்கம் போல தான் I will put it on the existing sheet. நீங்க வேணா புது ஷீட் படிக்கீங்க, உங்க இஷ்டம். I will put it into the existing sheet here. ஏன்னா புது ஷீட் கிரியேட் பண்ண உங்க ஃபைல் சைஸ் அதிகமாயிட்டே போகும். அதனால existing sheet. And where you want the report? உங்களுக்கு ரிப்போர்ட் எங்க வேணும்? Maybe somewhere else here. I want the report somewhere else here. ஏதோ ஒரு லொகேஷன் செலக்ட் பண்றேன். Some location here. I selected some locations. And I say okay. சொல்லுங்க. Order date wise sum of order amount. So order date எங்க கொண்டு போலாம்? Order amount எங்க கொண்டு போலாம்? Order date wise sum of order amount. Tell me where can I bring the order date and where can I put the order amount here? Order date into rows. ஏன்னா அது வைஸா தான் டோட்டல் வரணும். Order amount into values. drag பண்ணுங்க, இல்ல கிளிக் பண்ணி ஆட்னு கொடுத்துருங்க. எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிருங்க. நான் drag drop பண்ணிடுறேன். ஆர்டர் டேட் இன்டு ரோஸ், ஆர்டர் அமௌண்ட் இன்டு சிக்மா. ஸோ ஆர்டர் டேட் இன்டு ரோஸ், ஆர்டர் அமௌண்ட் இன்டு சிக்மா. இது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒன்னா ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை எவ்வளோ, செகண்ட் எண்ணிக்கை எவ்வளோ, தேர்ட் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி ரிப்போர்ட் வரும். பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ரிப்போர்ட். இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை நீங்க யாருக்கும் சப்மிட் பண்ணினா நோ ஒன் வில் இன்ட்ரெஸ்டட் டு see this. ஸோ இது இன்னும் பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ ப்ராப்பர் ரிப்போர்ட். இந்த டேட் வருது இல்லைங்களா, ஆர்டர் டேட்டை கொண்டு போய் ரோஸ்ல வச்சுட்டோம், ஆர்டர் அமௌண்ட்டை கொண்டு போய் சிக்மால வச்சாச்சு. இந்த டேட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட், தேர்டு, சிக்ஸ்த், செவன்த், இந்த டேட்ல ஏதாவது ஒரு இடத்துல, இங்கதான் இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல, அந்த டேட்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. எனிவேர் எல்ஸ் மேக் அ ரைட் கிளிக், குரூப். எனிவேர் எல்ஸ் மேக் அ ரைட் கிளிக் அண்ட் கோ ஃபார் குரூப். ரைட் கிளிக் பண்ணி குரூப்புக்கு போங்க. இல்ல அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு. ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ. ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோவும் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி குரூப்புக்கு போங்க, இல்ல ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ பண்ணுங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணுங்க. ரெண்டுமே ஈஸி தான். ரைட் கிளிக், குரூப். இப்போ பாருங்க ஆப்ஷன் வருது நமக்கு. செகண்ட்ஸ்ல ரிப்போர்ட் வரணுமா, மினிட்ஸ் வைஸா வரணுமா, டேஸ் வைஸா வரணுமா, ஹவர்ஸ் வைஸ் வேணுமா, மந்தா, குவார்டரா, இயரா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மந்தே செலக்ட் பண்றேன். அதான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. அப்படி செலக்ட் ஆகலனா ஜஸ்ட் ஒரு கிளிக் அடிச்சிங்க. மந்த் வைஸ் மந்த்ஸ் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். வில் கெட் அ மந்த்லி ரிப்போர்ட் ஹியர். ஸோ ஜனவரிக்கு எவ்வளோ டோட்டல், பிப்ரவரிக்கு எவ்வளோ டோட்டல், மார்ச்சுக்கு எவ்வளோ டோட்டல், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ உங்க ஒரிஜினலாக உங்க ரிப்போர்ட் இப்படி தான் இருந்தது. 1 2 3 4னு டேட் வந்தது. எனக்கு டேட் வைஸ் ரிப்போர்ட் வேணாம், மந்த் வைஸ் ரிப்போர்ட் வரணும். அப்படியே ரைட் கிளிக் பண்றோம், குரூப்புக்கு போயிடுறேன். அண்ட் மேக் இட் as months and I say okay. Monthly report. ஓகே, பட் மந்த்லி ரிப்போர்ட் ஓகே தான். பட் இந்த ஜனவரி மந்த்ன்றது எந்த இயர், பிப்ரவரி மந்த்ன்றது எந்த இயர்? ஆக்சுவலா சொல்ல போனா எல்லா இயரும் சேர்ந்து எனக்கு அப்படி வரக்கூடாது. மந்த்லி இயர்லி ரிப்போர்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க, குரூப்புக்கு போயிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப்பு, இயர்ஸையும் செலக்ட் பண்ணுவோம். மந்த்தும் செலக்ட் பண்ணலாம், இயர்ஸையும் செலக்ட் பண்ணலாம். குவார்டர்ஸ். குவார்டர்ன்றது எப்படி வரும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது ஃபர்ஸ்ட் குவார்டர், ஏப்ரல், மேன்றது செகண்ட் குவார்டர். ஸோ நான் இப்போ மந்த், இயர் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்றேன். இயர்லி, மந்த்லி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மந்த்தும், எவ்ரி இயர், எவ்ரி மந்த். இது மேனுவலா கிரியேட் பண்ணீங்கன்னா வெரி 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 டஃப் அண்ட் வெரி இம்பாசிபிள் ஆல்சோ. பட் ரொம்ப ஈஸியா ரைட் கிளிக், குரூப் மூலமா பண்ணிட்டோம். சொல்லுங்க, இன்னும் பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இயர்ஸ் தனியா, மந்த் தனி. இது ஆக்சுவலா ப்ராப்பரா இல்லை. இது எப்படி டேபுலரா எப்படி கொண்டு வரலாம், டேபுலர் ஃபார்ம் கொண்டு வந்து எனக்கு டோட்டலா கீழே கொண்டு வரணும். என்ன பண்ணலாம், டேபுலரா எப்படி கொண்டு வருது, டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட், ஷோ இன் டேபுலர் ஃபார்ம்.
டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கரெக்டா இல்ல இந்த ரிப்போர்ட், எனக்கு 2020 டோட்டல் எவ்வளோ, 21 டோட்டல் எவ்வளோ, 22 டோட்டல் எவ்வளோ, 23 டோட்டல், இதெல்லாம் எக்ஸல்ல கொஞ்சம் ஈஸியா வந்துடும். பட் நீங்க டபிள்யூபிஎஸ்ல இப்படி கொஞ்சம் 2-3 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டேபுலரா கொண்டு வந்துருங்க. அப்புறம் 2020 டோட்டல் வரணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணலாம், அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் கிளிக் பண்ணா சப் டோட்டல் இயர்ஸ்னு வருது பாருங்க. அந்த இயர்ஸ்க்கு நேரம் ரைட் கிளிக் பண்ணி சப் டோட்டல் இயர்ஸ். எஸ், 2020க்கு எவ்வளவு டோட்டல், 21க்கு எவ்வளவு டோட்டல், 22க்கு எவ்வளவு டோட்டல், 23க்கு எவ்வளவு டோட்டல், 24, 25 எல்லாத்தோட டோட்டல் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்மா மாத்திருங்க. மாத்திட்ட அப்புறம் இங்க டேட்ல இயர்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு சப் டோட்டல் இயர்ஸ். ஸோ இயர்லி வி ஆர் கெட்டிங் த சப் டோட்டல். இன்னும் பெட்டரா போட்டும் அந்த ரிப்போர்ட்டை. இவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டை நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா நோ ஒன் வில் இன்ட்ரெஸ்டட் டு see a very big report like this. இது சிம்பிளா ஈஸியா பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இங்க இருக்கு இல்லையா, இயர் டேட், இதுல ஏதாவது ஒண்ணு இயரியோ இல்ல டேட்டியோ ஏதாவது ஒண்ணு நீங்க கொண்டு போய் காலம்ஸ்ல வைக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் காலம்ஸ்ல வைக்கணும். எதை கொண்டு போய் காலம்ஸ்ல வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, எங்க வேல்யூஸ் கம்மியா இருக்கோ, எங்க வேல்யூஸ் கம்மியா இருக்கோ அது காலம்ஸ், எங்க வேல்யூஸ் அதிகமா இருக்கோ அது ரோஸ். நீங்க சொல்லுங்க, எதை காலம்ஸ்ல வச்சுக்கலாம், எதை ரோஸ்ல வச்சுக்கலாம்? இயர்ஸை கொண்டு போய் காலம். வெரி குட். ஏன்னா இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் 5-6 வருஷம் தான் இருக்கலாம். ஆனா மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இயர்ஸை கொண்டு போய் காலம்ஸ்ல வச்சிருங்க. பக்கா. நவ் இப்ப பாருங்க கொஞ்சம் பெட்டராவே இருக்கு ரிப்போர்ட் எனக்கு. ஸோ கம்பேரிசன் ஈஸியா பண்ணிக்கலாம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி இருக்கு என்னோட சேல்ஸ் ப்ரொடக்ஷனு. ஸோ 2021 கம்பேர் பண்ணும்போது 2022 எப்படி இருக்கு, 22 கம்பேர் பண்ணும்போது 23 எப்படி இருக்குன்னு வெரி ஈஸியா நீங்க ஜனவரியில என்னோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா ப்ரெசென்ட் பண்றதுக்கு பாருங்க. சின்னதாகவும் இருக்கணும், அதனால ப்ரெசென்டபிளாகவும் இருக்கணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கணும். ஸோ இயர்லி மந்த்லி ரிப்போர்ட். இன்னும் ஏஜிங் அனாலிசிஸ் பார்க்கலாம், டேஷ்போர்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஜிங் அனாலிசிஸ் டேஷ்போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதுலேயே இப்ப நெக்ஸ்ட் பண்ண போறது தான் ஈஸியஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஆல். நீங்க பார்த்ததுலேயே இதுதான் ஈஸி. இந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிப்போர்ட் இப்ப பண்ணிருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை I want you to convert this report into a weekly report like this. எனக்கு இந்த ரிப்போர்ட்டை அப்படியே வீக்லி ரிப்போர்ட்டா மாத்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வரணும் எனக்கு ஆன்சர். எவ்ரி வீக் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு டோட்டல், 8ல இருந்து 14 வரைக்கும் எவ்வளவு டோட்டல், வீக்லி ரிப்போர்ட்டா மாத்தணும். அந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட்டை அப்படியே வீக்லி ரிப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணி காமிங்க. சேம் ரிப்போர்ட், I want you to convert that same report into a weekly report here. ஒரு வீக்ல எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க பண்ணிடலாம். How many days are there in a week? If you know how many days are there in a week, you can do it. Questionலயே answer it. ஒரு வீக்ல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு
வீக்ல எவ்வளவு நாள் இருக்கு? எஸ். ரைட் கிளிக் ஆன் த டேட், மந்தோ இயரோ ஏதோ ஒன்னத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. குரூப் சேம் குரூப். தென் இயர்ஸ் மந்த்ஸ் வருது இல்லையா? ஐ டோன்ட் வாண்ட் இயர்ஸ் மந்த்ஸ். இயரையும் எடுத்துருங்க, மந்த்தையும் எடுத்துருங்க. டேஸ், இயர்ஸ் மந்த் எடுத்துட்டு டேஸ் எவ்வளவு டேஸ்? ஒரு வீக்குக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஸோ 7 கொடுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் டேஸ் செலக்ட் பண்ணி 7 மாத்து. ஸோ ஏன்னா வீக்லி ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. we make it as 7 here. 7 மாத்திட்டு ஓகே கொடுங்க. that's all. so we got a weekly report. every week what is my total? 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி, 8ஆம் தேதியில இருந்து 14, 15ல இருந்து 21. so we got a weekly report here. சரி, இந்த வீக்லி ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. I want to send this weekly report. I want to present this weekly report. இந்த வீக்லி ரிப்போர்ட்டை இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல நம்ம பிரசன்ட் பண்ண போறோம், இல்ல சென்ட் பண்ண போறோம். ரெண்டுத்தையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பிரசன்ட் பண்றதுன்னு பார்த்தலாம், அடுத்தது எப்படி சென்ட் பண்றதுன்னு பார்த்தோம். முதல்ல பிரசன்ட் பண்றது எப்படி? இந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. இது போன செஷன்லயே பார்த்தோம்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைனமிக் டேபிள்ல பார்த்தோம். டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் அப்படின்னு டேபுக்குள்ள போயிடுங்க. go to the tab called as options. இந்த pivot டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு ஆப்ஷன், இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இன்சர்ட் ஸ்லைசர், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் டைனமிக் டேபிள்ல. டைனமிக் டேபிள்ல நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர், அந்த இன்சர்ட் ஸ்லைசரை கிளிக் பண்ணுங்க. எதுக்கு ஸ்லைசர் வேணும்னு கேக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சிட்டிக்கு எடுத்துப்போமே. சிட்டி, ஐ செலக்ட் சிட்டி. நாவ் சிட்டி செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். I selected city and I say okay. Yes, சிட்டிக்கு ஸ்லைசர் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. போபால், கோவா, ஒசூர், வைசாக். நான் போபாலை கிளிக் பண்ணா போபாலோட வீக்லி ரிப்போர்ட் வரும். கோவாவை கிளிக் பண்ணா கோவாவோட வீக்லி ரிப்போர்ட் வரும். ஒசூர் கிளிக் பண்ணா ஒசூரோட வீக்லி ரிப்போர்ட். வைசாக் கிளிக் பண்ணா வைசாக்கோட வீக்லி ரிப்போர்ட். இது ஆல்ரெடி போன செஷன்லயே நம்ம பார்த்தோம். லஞ்ச் பிரேக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தோம் டைனமிக் டேபிள்ல. அதே டைனமிக் டேபிள் கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கு. சேம் கான்செப்ட் இஸ் அவைலபிள் ஹியர். நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபில்டர் ஆகிட்டே வரும். பக்கா இது ஓகே. பட் இந்த ரிப்போர்ட்டை 4 சிட்டிக்கு நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சென்ட் திஸ் ரிப்போர்ட், நாட் பிரசன்டிங். பிரசன்டிங் ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்க பிரசன்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிப்போர்ட்டை நான் அனுப்பணும் ஒவ்வொரு சிட்டிக்கும். ஐ வாண்ட் டு சென்ட் திஸ் ரிப்போர்ட் அவுட். 2 ஸ்டெப் மூலமா பண்ணிக்கலாம். ஏன்னா இது 4 சிட்டினா ஓகே, நீங்க போபாலை கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். கோவா கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஒசூர் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது 4 சிட்டினாலும் ஓரளவு பண்ணலாம், ஆனால் அதுவே டஃப் தான். இது ஒரு 50 சிட்டி இருக்கு, 50 கஸ்டமர் இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரிப்போர்ட் அனுப்ப முடியாது. பட் 2 ஸ்டெப்ல நீங்க இதை பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்க. பிளேஸ் தி கர்சர் ஆன் த டேபிள். பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். ஆல்மோஸ்ட் இந்த பிவட் டேபிள் ஏரியால எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோம். ரோஸ் யூஸ் பண்ணியாச்சு, சிக்மா யூஸ் பண்ணியாச்சு, காலம் இப்பதான் காலத்தை யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஃபில்டரை யூஸ் பண்ண போறோம். இந்த சிட்டி இருக்கு பாருங்க, அதை டிராக் பண்ணி ஃபில்டர்ல கொண்டு வாங்க. சிட்டியை டிராக் பண்ணி ஃபில்டர்ல கொண்டு வாங்க. drag the city and bring it to the filter area. Yes. இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க ரிப்போர்ட்ல டாப்ல on your report top you are getting city all. இங்க ஒன்று வந்து பாருங்க, city all. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, சிட்டியை தூக்கி ஃபில்டர்ல வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிட்டியை கொண்டு போய் ஃபில்டர்ல வைக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று செக் பண்ணிக்கிங்க, இங்க ஆல்னு இருக்கா அப்படின்னு பாத்துங்க. ஆல்னு இருக்கா? ஆல் இருக்கணும். ஆல் இல்ல, வெறும் போபால் இருக்குன்னா போபாலுக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் வரும். கோவா மட்டும்தான் இருக்குன்னா கோவாக்கு மட்டும் தான் ரிப்போர்ட் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆல் இல்லைன்னா, ஆல்னு இருந்தா ஓகே. சப்போஸ் ஆல் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபில்டருக்கு போயிடுங்க. இந்த ஃபில்டர்ல போயிட்டு ஆல்ன்றது செலக்ட் பண்ணிடு. ஆல் இருந்தா ஓகே, இல்லைன்னா சொல்றேன். ஸோ ஆல் இருக்கு எனக்கு, அதனால நான் அது ஒன்றும் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம், சிட்டியை கொண்டு போய் ஃபில்டர்ல வச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் நான் பண்ண போறேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடு. அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பட்டனே இருக்கு பாருங்க, இன்னொரு ஆப்ஷன்ஸ்.
பட் நேரடியா அந்த ஆப்ஷன் நேரா டாப்ல போய் கிளிக் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டா புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். பண்ணக்கூடாது. ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஆப்ஷன் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போக கூடாது. ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆப்ஷன்ல ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் அப்படின்னு கிளிக் பண்ண போறேன். ஓகேன்னு கொடுக்க போறோம். ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் கொடுத்துட்டு ஓகே. எஸ். ஏதோ ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஏதோ ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு நீங்க தான் சொல்லணும். சிட்டி வைஸ் தனித்தனி ஷீட். வெரி குட். இங்க பாருங்க, போபாலுக்கு ஒரு ஷீட் தனியா, கோவாவுக்கு ஒரு ஷீட் தனியா, ஒசூருக்கு ஒரு ஷீட் தனியா, வைசாக் ஒரு ஷீட் தனியா. 4 சிட்டிஸ்க்கும் 4 செப்பரேட் ரிப்போர்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஒரே கிளிக்ல 4 ரிப்போர்ட். இது 4 சிட்டி இருக்கிறதுனால 4 ரிப்போர்ட். 40 இருந்தா 40, 50 இருந்தா 50 ரிப்போர்ட் கிரியேட் ஆகும். ஒரே கிளிக்ல we are creating hundreds of report. ஸ்டெப்ஸை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா அது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப், மேஜிக்கலான ஒரு ஸ்டெப், மேனுவலா பண்ண முடியாது. ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் சிட்டியை டிராக் பண்ணி we have to bring it to the report filter area. இந்த ஃபில்டர் ஏரியால கொண்டு வரணும். அடுத்தது ஒன்னு வெரிஃபை பண்ணிக்கிங்க, ஆல் இன் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தென் go to the options. under options show report filter pages. அதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா it will create a separate sheets. ஓகே. நான் சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு பண்றதுக்கு ரொம்ப 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 சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் இட். இன்னொரு எக்ஸசைஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி டேஷ்போர்டு தான் நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட். டேஷ்போர்டு, ஏஜிங் அனாலிசிஸ், இந்த 2 கான்செப்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 21ல டேஷ்போர்ட் டாப் 10 இருக்கிறதுலயே டாப் 10 யாரு, டாப் 5 யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டேஷ்போர்டும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். we are going to make a dashboard also. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 20 அட்லீஸ்ட் நம்ம டேஷ்போர்டாவது இன்னைக்கு முடிச்சிடணும். டைம் இருந்துச்சுன்னா சார்ட் கூட கொஞ்சம் பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி 1 hour தான் நம்ம கிட்ட இருக்கு. we'll try to cover as much as possible. So இப்போதைக்கு ஃபைலை சேவ் பண்ணி வச்சுங்க. I think your tea is also ready. So we will minimize this and I pause the video recording.